கஸ்தூரி. வணக்கம் வக்கீலம்மா, என் பேரு சோமசுந்தரம். அறிமுகம் எல்லாம் தேவையில்லை, எனக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும். பரவாயில்லையே, என் பேரு இந்த அளவுக்கு பிரபலமா இருக்க கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரபலம் என்ன பிரபலம்? ஒரு கிரிமினலை பத்தி பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு தெரியாதா என்ன? மணிமேகலை, ஏன் கோவப்படுறீங்க? அரெஸ்ட் ஆகி உள்ள போய் இப்பதானே ஜாமீன்ல வெளியே வந்திருக்கீங்க. அரெஸ்ட் ஆவறது, ஜாமீன்ல வெளியில வருது, இதெல்லாம் பெரிய மனுஷங்களோட அடையாளம், சாமுத்திரிகா லட்சணம். ரொம்ப லட்சணம். இப்ப எதுக்கு வந்தீங்க சொல்லுங்க. ராமுவோட கேஸ்ல கவர்மெண்ட் வைக்கலாம், நீங்க தானே ஆஜரா வர்றது? ஆமா. இப்ப அந்த கேஸ் எந்த லெவல்ல இருக்கு? அவனுக்கு தூக்கு தண்டனை நிச்சயம். இந்த கேஸ்ல ராமு விடுதலையாகி வெளியில வரணும். அது நடக்காத காரியம். நடக்கணும். நடக்கும், நீங்க மனசு வச்சா. அதாவது நான் என் மனசாட்சிக்கு விரோதமா சாட்சிகளை சரியா விசாரிக்காம கேஸ அலட்சியமா வாதாடி தோக்கணும் இல்லையா? பரவாயில்லையே, நல்லாவே புரிஞ்சுக்கிட்டீங்களே. எவ்வளவு தருவீங்க? பரவாயில்லையே, முழுசாவே புரிஞ்சுக்கிட்டீங்களே. 10 lakh, 15 lakh, 100. 100? 1 கோடியா? இது உங்களுக்கு அதிகமா தெரியல? சோமசுந்தரம், நான் 100ன்னு சொன்னது அவசர போலீஸ் 100. போலீஸ் கூப்பிடுறதுக்குள்ள மரியாதை இங்க இருந்து வெளியே போயிடு. மணிமேகலை, இந்த அப்பா நேரத்துக்கு வந்திருக்க சோமசுந்தரம். 1 minute, மிஸ்டர் சோமசுந்தரம். நீங்க தப்பான இடத்துக்கு வரல, ரைட்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. உங்களுக்கு ராம் விடுதலை ஆகணும், அவ்வளவுதானே? ஆமா. எதுக்கு குறுக்க வழியில போறீங்க? நேரு வழியிலே போவோம், நியாயமா வாதாடுவோம். எஸ் மிஸ்டர் சோமசுந்தரம், நான் சக்திகுமார், MABL கிரிமினல் லாயர். உங்களுக்காக நான் கோர்ட்ல ஆஜராகி ராமுக்கு விடுதலை வாங்கி தரேன். என்னால அது முடியும். அப்புறம் இவங்க கிட்ட தான் அமௌண்ட் பேரம் பேசுனீங்களே, அந்த அமௌண்ட்ல எனக்கு வேண்டாம். எனக்கு நீங்க நியாயமான ஃபீஸ் கொடுத்தாலே போதும். தேங்க்யூ மிஸ்டர் சக்திகுமார். இந்த கேஸ்ல நீங்க தான் ஆஜராகிறீங்க. நம்பிக்கையோடு போயிட்டு வாங்க. வரேன். என்ன, ராமுக்கு ஆதரவா ஆஜராக போறீங்களா? கேஸ்ல தூத்துடுவது இப்பவே பயமா இருக்கா? அவனோட கழுத்துல ஏற்கனவே தூக்கு கயிறு மாட்டியாச்சு, லீவர் இழுக்க வேண்டியதா பாக்கி. அப்படிப்பட்ட ராம நான் கேஸ்ல விடுதலை பண்ணி காட்டிட்டா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவமானம் தாங்க முடியாம தூக்குல தொங்கிடுவீங்களா? அக்கா, அக்கா, நீங்களா? நான் தான். ஏன் நான் வரக்கூடாதா? வரலாம், ஆனா நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சேன். ஏன் அப்படி நினைச்ச? அதான் அன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு. எப்படி ஆயிடுச்சு? அண்ணன் தான் உங்களுக்கு மாப்பிள்ளைன்னு பொற்குடி அக்கா சொல்ல போய் பிரச்சனையை நீங்க வருத்தப்பட்டு போயிட்டீங்களே. எனக்கு ஒரு வருத்தமும் இல்ல. அப்போ எங்க அண்ணனை கட்டிக்க உங்களுக்கு இஷ்டமா? உங்க அண்ணனுக்கு இஷ்டமா? அப்புறம் என்ன, இந்த டாபிக்க இதோட விடு. ஏய் மீனா, இந்த வாலு உன்கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? இவளுக்கு உடனே கல்யாணம் ஆகணுமா? ஏய், நாங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ரகசியம் எல்லாம் பேசிக்குவோம். நீ இங்க டிஸ்டர்பன்ஸா இருக்க வேண்டாம். கிளம்பு கிளம்பு. ஆமா, அவ உன்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருந்தா? எங்க அண்ணனை உனக்கு பிடிக்குமான்னு அவ என்கிட்ட கேட்டா. அதுக்கு நீ என்ன சொன்ன? உங்க அண்ணனை பிடிக்காதுன்னு எந்த பொண்ணு சொல்ல மாட்டா. அன்னைக்கு நீ சும்மா தமாஷுக்கு விளையாட்டுக்கு உங்க அண்ணன் தான் எனக்கு மாப்பிள்ளன்னு. ஐயோ, இந்த விளையாட்டால இந்த பொண்ணு மனசு எவ்வளவு கஷ்டப்படும், எவ்வளவு வேதனைப்படும்னு
உங்க அண்ணன் எப்படி உருகுனாரு, பதறி போய் மன்னிப்பெல்லாம் கேட்டாரு. அந்த மனசு யாருக்கு வரும்? அப்படிப்பட்டவரை எந்த பொண்ணுக்கு பிடிக்காம போகும்? அடேங்கப்பா, 10 நிமிஷம் தான் அவரை பார்த்த, பல வருஷம் அவர் கூட பழகுன மாதிரி பேசுற. 10 நிமிஷம் போதாதா ஒரு மனுஷரை புரிஞ்சுக்க? ஏன் நல்லவர் மாதிரி எங்க அண்ணன் உங்ககிட்ட வேஷம் போட்டிருந்தா? உங்க அண்ணன் ஒண்ணும் நடிக்கிறவர் இல்ல, அவருக்கு நடிக்க தெரியாது. உங்க அண்ணனை கட்டிக்க போறவ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. சரி, நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. என்னை காணும்னு அத்தை தேடுவாங்க. நான் இப்ப கிளம்புறேன், இன்னொரு நாளைக்கு வரேன். ஏய், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வந்துடுறேன். எனக்கு கோயில் போகணும், அப்படியே உன்னை பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணிட்டு போயிடுறேன். சரி, சீக்கிரம் வந்துடு.